இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ரோம் நகரில் உள்ள மரியா மாக்கியோர் பசிலிக்காவில் போப் பிரான்சிஸ் உடல் நல்லடக்கம். லட்சக்கணக்கானோரின் கண்ணீர் அஞ்சலிக்கு இடையே நடைபெற்ற இறுதி நிகழ்ச்சி. போப் பிரான்சிஸ் நல்லடக்க நிகழ்ச்சியில் 50 நாடுகளின் தலைவர்கள் உட்பட 150 நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்பு. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், ஜெலன்ஸ்கி, பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்பு. மறைந்த போப் பிரான்சிஸ் இறுதி சடங்கில் 2 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு. பாரம்பரிய முறைப்படி நடைபெற்ற இறுதி சடங்கில் உலகம் முழுவதிலும் இருந்து கிறிஸ்துவ பேராயர்கள் கலந்து கொண்டனர். வாட்டிகனில் நடைபெற்ற போப் பிரான்சிஸ் இறுதி சடங்கின் போது சந்தித்துக் கொண்ட ட்ரம்ப், ஜெலன்ஸ்கி. யுக்ரைன் ரஷ்யா போர் நிறுத்த ஒப்பந்தம் குறித்து தலைவர்கள் பேசிக் கொண்டதாக தகவல். பூத் கமிட்டி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக கோவை வந்தடைந்த தவேக தலைவர் விஜய்க்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு. விஜயை பார்த்ததும் கட்டுக்கடங்காமல் ஆர்ப்பரித்த தொண்டர்கள். பதவி விலகுகிறாரா அமைச்சர் செந்தில் பாலாஜி? அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்ய வேண்டிய மசோதாவை ரகுபதி தாக்கல் செய்ததால் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு. சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான தொகுதி மேம்பாட்டு நிதிக்கு விதிக்கப்படும் 18% ஜிஎஸ்டி வரி தொகையை தமிழ்நாடு அரசே ஏற்கும். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்யும் வகையில் இந்த 18% வரி தொகையை தமிழ்நாடு அரசு ஏற்கும் என்பதை மாண்புமிகு உறுப்பினருக்கு மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக்கிறேன். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியத்தை 35,000 ரூபாயாக உயர்த்தி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு. குடும்ப ஓய்வூதியம் 17,500 ரூபாயாக உயர்த்தியும் அறிவிப்பு. சட்டமன்ற பேரவை மற்றும் மேலவை உறுப்பினர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரக்கூடிய மாத ஓய்வூதியம் 30,000 என்பதை 35,000 ரூபாயாக 1/4/2025 முதல் உயர்த்தப்படும். தற்போது வழங்கப்பட்டு வரக்கூடிய முன்னாள் சட்டமன்ற பேரவை மற்றும் மேலவை உறுப்பினர் குடும்ப ஓய்வூதியம் மாதம் 15,000 ரூபாய் என்பது மாதம் ஒன்றுக்கு ரூபாய் 17,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். கடனை வலுக்கட்டாயமாக வசூலித்தால் 3 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கும் சட்ட திருத்தம் சட்டப்பேரவையில் அறிமுகம். பணக்கடன்கள் வழங்குவோர் சட்டத்தில் திருத்தம் கொண்டுவர சட்ட முன்வடிவை தாக்கல் செய்தார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். கேள்வி கேட்பதற்காக கையை தூக்கி தூக்கி வலிப்பதாக சபாநாயகரிடம் தெரிவித்த அரக்கோணம் எம்எல்ஏ ரவி. சட்டமன்ற உறுப்பினர்கள் அவை மரபை காத்து பேச வேண்டும், நையாண்டி செய்யக்கூடாது என்று அவை முன்னவர் துரைமுருகன் கண்டிப்பு. அண்டை மாநிலங்களில் இருந்து தமிழகத்தில் உயிரி மருத்துவ கழிவுகளை கொட்டினால் விசாரணையின்றி சிறை தண்டனை. சட்ட திருத்தம் கொண்டு வருவதற்கான சட்ட முன்வடிவை தாக்கல் செய்தார் அமைச்சர் ரகுபதி.
கள்ளச்சாராயக்காரர்கள், கணினி வெளி சட்ட குற்றவாளிகள், மருந்து சரக்கு குற்றவாளிகள், வனக்குற்றவாளிகள், குண்டர்கள் ஆகியோரின் அபாயகரமான நடவடிக்கைகளை தடுத்தல் திருத்த சட்ட முன்வடிவை அறிமுகம் செய்ய அனுமதி கோருகிறேன். தமிழகத்தில் சிகரெட் லைட்டர்களை தடை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும். அதிமுக எம்எல்ஏ கடம்பூர் ராஜு கொண்டு வந்த தீர்மானத்திற்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு பதில். சமூக நலத்துறையில் உள்ள 7,997 காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும். சட்டப்பேரவையில் உறுப்பினர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் கீதா ஜீவன் பதில். அமைச்சர் உதயநிதி பேரவைக்குள் நுழைந்த போது இருக்கையில் இருந்து எழுந்த அமைச்சர் துரைமுருகன் தடுமாறி கீழே விழுந்ததால் பரபரப்பு. அவரை எழுப்பி ஆசுவாசப்படுத்தி இருக்கையில் அமர வைத்த உறுப்பினர்கள். சொல்கின்றோம் அந்த பகுதியை சுட்டிக்காட்டி மாணவர்கள் மீதும் நான் முதல்வன் திட்டத்தின் மீதும் தான் வைத்த நம்பிக்கை வீண் போகவில்லை. சென்னையில் நடைபெற்ற யுபிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கான பாராட்டு விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. எந்த இடர் வந்தாலும் கல்வியை விட்டுவிடக்கூடாது, கல்விதான் ஆயுதம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. அதிகாரம் என்பது சக மனிதர்களுக்கும் எளியோர்களுக்கும் உதவும் வகையில் இருக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள். கல்விதான் நமக்கு ஆயுதம். எந்த இடர் வந்தாலும் கல்வியை மட்டும் நாம் விட்டுவிடக்கூடாது. அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாருக்கு எதிரான கொலை முயற்சி வழக்கு. கடந்த 2022 திமுகவை சேர்ந்த நரேஷ்குமார் என்பவரை தாக்கி கொலை செய்ய முயற்சித்த வழக்கை ரத்து செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு. ஆளுநர் ஆர் என் ரவியை பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தி பொதுச் செயலாளர் வைகோ தலைமையில் மதிமுகவினர் ஆர்ப்பாட்டம். கோரிக்கையை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பியதால் பரபரப்பு. கோயில் திருவிழாக்களில் உரிய நெறிமுறைகள் பின்பற்றப்படுவதில்லை, பாதுகாப்பும் அளிப்பதில்லை. சேலம் அருகே கோயில் திருவிழாவின் போது பட்டாசு விபத்தில் 4 பேர் பலியானதை சுட்டிக்காட்டி எடப்பாடி பழனிசாமி காட்டம். சீமான் வீட்டில் சம்மன் ஓட்டச் சென்ற போது போலீசாருடன் ஏற்பட்ட தகராறு தொடர்பாக காவலாளிகள் தேசிய மனித உரிமை ஆணையத்தில் புகார். சட்டவிரோதமாக தங்களை தாக்கி போலீசார் கொடுமைப்படுத்தியதாக குற்றச்சாட்டு. மாமல்லபுரத்தில் மே 11ஆம் தேதி நடைபெறுகிறது வன்னியர் சங்க சித்திரை முழு நிலவு மாநாடு. மாநாட்டு பாடலை வெளியிட்டார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ். திண்டுக்கல் மாநகராட்சி அலுவலகத்தில் பொதுமக்களிடம் வசூலிக்கப்பட்ட 4,69,00,000 வரி பணம் மோசடி. வழக்கு தொடர்பாக ஏற்கனவே 4 பேர் சிக்கிய நிலையில் மேலும் 2 அதிரடி கைது. சிவகங்கை மாவட்டம் இரணியூர் கடப்பான் கண்மாயில் கோலாகலமாக நடந்த ஊத்தாக்கூடை மீன்பிடி திருவிழா. 1000த்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்று போட்டி போட்டு மீன்களை பிடித்துச் சென்ற கிராம மக்கள். திருப்பத்தூர் அருகே ரயில் முன் பாய்ந்து கணவன் மனைவி தற்கொலை. 17 வயதே ஆன மகளுக்கு திருமணம் நடந்த நிலையில் குழந்தை திருமண வழக்கு பதியப்பட்டதால் விபரீத முடிவு.
சங்ககிரி அருகே பச்சையம்மன் கோயில் திருவிழாவில் ஐஸ்கிரீம் சாப்பிட்ட 5 குழந்தைகளுக்கு வாந்தி மயக்கம். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் 5 குழந்தைகளுக்கும் சிகிச்சை. சிவகாசி பட்டாசு வெடிவிபத்தில் 3 பேர் உயிரிழந்த விவகாரம். பட்டாசு ஆலை மேலாளர் உள்ளிட்ட 2 பேரை கைது செய்த போலீசார். தலைமறைவான உரிமையாளருக்கு வலைவீச்சு. தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும். சென்னையில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் சுட்டெரிக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மே 2ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. இந்தியாவில் இருந்து பாகிஸ்தானியர்களை வெளியேற்ற கெடு விதித்து மாநில அரசுகளுக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் கடிதம். வணிக விசா, மாணவர் விசா வைத்திருப்போரை நாளைக்குள் வெளியேற்ற உத்தரவு. பகல்காம் தாக்குதல் நடந்துள்ள நிலையில் காஷ்மீரில் திட்டமிட்டபடி ஜூலை மாதம் அமர்நாத் யாத்திரை தொடங்கும் என்று அறிவிப்பு. யாத்திரையை வெற்றிகரமாக நடத்தி காட்டுவோம் என்று மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் உறுதி. இந்தியாவில் இருந்து பாகிஸ்தானுக்குள் ஒரு துளி நீர் கூட செல்லாது. மத்திய ஜல்சக்தி துறை அமைச்சர் CR பாட்டீல் திட்டவட்டம். பகல்காம் தாக்குதல் விவகாரத்தில் நடுநிலையான விசாரணைக்கு நாங்கள் தயார். தீவிரவாத தாக்குதலில் பாகிஸ்தான் தலையீடு இருக்கலாம் என்று குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் பிரதமர் ஷெஹ்பாஸ் ஷெரீப் அறிவிப்பு. ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் நகரில் இந்திய வம்சாவளியினர் போராட்டம். பகல்காம் தீவிரவாத தாக்குதலை கண்டித்து 100க்கும் மேற்பட்டோர் முழக்கம். குஜராத் மாநிலத்தில் சட்டவிரோதமாக குடியேறிய வங்கதேசத்தைச் சேர்ந்த 1000 பேர் கைது. அகமதாபாத்தில் 980 பேர், சூரத் நகரில் 134 பேர் என பெண்கள், குழந்தைகள் உள்ளிட்டோர் கண்டறியப்பட்டதாக போலீசார் தகவல். காஷ்மீருக்காக இந்தியா, பாகிஸ்தான் இடையே 1500 ஆண்டுகளாக பிரச்சினை நீடிப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கருத்து. பகல்காம் தாக்குதல் மோசமான ஒன்று என்றும் பேட்டி. ஏதோ ஒரு வழியில் இரு நாட்டு தலைவர்களும் பிரச்சனையை கண்டறிந்து தீர்த்து விடுவார்கள் என நம்பிக்கை உள்ளது. இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் பதற்றம் அதிகரித்திருப்பது தொடர்பாக ஆடியோ வெளியிட்ட அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். வக்ஃப் சட்ட திருத்தத்தை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட ரிட் மனுக்களுக்கு மத்திய அரசு பதில். 1336 பக்கங்களை கொண்ட பதில் மனு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல். சிக்கிமில் 2 நாட்களாக கொட்டி தீர்த்த கனமழையால் கடும் நிலச்சரிவு. 1000த்திற்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் சிக்கியிருப்பதால் மீட்பு பணிகள் தீவிரம். பிடிமண் திரைப்பட இயக்குனர் நாகேந்திரன் உயிரிழப்பு. மதுபோதையில் தூங்க சென்றபோது உயிரிழந்ததாக போலீசார் தகவல்.